வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம தமிழ் வில்லேஜ் சேனலில் நம்ம பண்ண போகிற டிஷ் மஷ்ரூம் எக் ஃப்ரைட் ரைஸ், காளான் முட்டை சாப்பாடு. மஷ்ரூம் காளானுக்கு புரதச்சத்து அதிகம், சத்து பற்றாக்குறையே போக்குங்க. இரத்த சோகைக்கு சிறந்த மருந்து, இதயத்தை நல்லா பாதுகாக்கும். குழந்தைகளின் உடல் வளர்ச்சிக்கு இது ஒரு சிறந்த ஊட்டச்சத்தாக அமைகிறது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 3 பல் பூண்டு துருவிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணிக்கோங்க. நான் பட்டன் மஷ்ரூம் தான் எடுத்திருக்கேன், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேரட் 2 கேரட்டை நல்லா துருவி வச்சுக்கோங்க. கேபேஜ் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. வடித்த சாதம் ஒரு 2 பவுலுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை 3, ஆயில் தேவையான அளவு வச்சுக்கோங்க. வரமிளகாயை கரகரப்பாக அடிச்சுக்கோங்க. சீரகத்தூள், மிளகுத்தூள், உப்பு. இப்போ நம்ம முதல்ல முட்டையை வறுக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அந்த உப்பு வந்து முட்டையில் சேர்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் காரம் நம்மளுக்கு வேணும், அதுக்காக கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு இதை நல்லா அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டிங்கன்னா அந்த முட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சம் மசாலா வேணுங்கிறதுக்காக நான் சீரகத்தூள் போட்டிருக்கேன், இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. திரியாக வரணும், அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்புறம் நம்ம துருவி இருக்கிற பூண்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கிடணும். ஒரு பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பீன்ஸ் இதையும் போட்டு கலக்கிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற காளான், இந்த காளானுக்கு இப்போவே நம்ம உப்பு போட்டுக்கணும். போட்டு வதக்கணுன்னா நல்லா காளானில் வந்து உப்பு சேர்ந்துடும், நல்லா வெந்துடும். ஸோ இப்போவே நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு தடவை 2 தடவை நீங்கள் இந்த மாதிரி வதக்கினா போதும். அப்புறம் துருவி வச்சுருக்கிற கேரட், ஈஸியாக வேகக்கூடிய காய், அதனால் சீக்கிரமாக வெந்துடும். நம்மளுக்கு இந்த ரைஸ் வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு குக் ஆகிரும். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். கரகரப்பாக அடித்து வச்சுருக்கிற அந்த மிளகாய் வற்றல், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், நல்லா கிளறிக்கோங்க. இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாப்பாடு எடுத்து வச்சுருப்போம்ல, அதை வந்து இதில் போட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸாக இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனாலும் நம்ம வீட்டு ரைஸு வடித்து வச்சுருக்கிறதவே நீங்கள் யூஸ் பண்ணாலே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிறத ரைஸை தான் வச்சு நான் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வந்து காய்கறிகள் கூட அந்த வெள்ளையே தெரியாமல், சாப்பாடே தெரியாத அந்த கலர்ஃபுல்லாக இப்போ வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த முட்டை பொரியலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இது தாங்க இந்த மஷ்ரூம் எக் ஃப்ரைட் ரைஸில் ரொம்ப எம்மியாக இருக்கும். குழந்தைங்க கண்டிப்பாக இந்த முட்டையை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த முட்டைக்காகவே இந்த ஃப்ரைட் ரைஸை சாப்பிட்ருவாங்க. அப்படியே அந்த வெஜிடபிள்ஸ், காய்கறிகள் எல்லாமே சாப்பிட்ருவாங்க. காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கிளறினீங்கன்னா அவ்வளோதான், சாப்பிட்லாம். இப்போ நம்ம மஷ்ரூம் எக் ஃப்ரைட்ஸ் ரெடி. மஷ்ரூம் எக் ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.